இன்றைய தினம் மனைவியர் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நேற்றைய தினம் கணவன்மார்கள் மனைவியரை எப்படி நடத்தணும், அவர்களை எந்த மாதிரி எல்லாம் நம்ம அவருடைய உரிமைகளை வழங்கணும் என்பதை பற்றி ஓரளவுக்கு நம்ம அறிந்தோம். இன்றைக்கு மனைவியர்கள் கணவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விவரங்களை நம்ம அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இதையும் இஸ்லாம் தான் இப்படி சொல்லுது, வேற மார்க்கத்தில் இல்லை. இதான் என்ன சொல்லுது தெரியுமா? ரெண்டுக்கு நடுவில் வருது. ரொம்ப ரொம்ப பிற்போக்காகவும் போயிடக்கூடாது, ஒரே அடியாகவும் நீங்க அப்படின்னு போயிடக்கூடாது. ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கணும். குடும்பம்னு சொன்னா ஒரு நாடுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு நாட்டுக்கு ஒழுங்கு கட்டுப்பாடு இல்லாட்டி நாடா இருக்குமா? சில சட்டத்திட்டங்கள் ஒழுக்கங்கள் இருக்கணும். என்ன வேணாலும் எவன் வேணாலும் செஞ்சுக்காண்டு சும்மா மொட்டையா விட்டோன்னு வைங்களேன், அது நாடா இருக்காது, சுடுகாடா போயிடும். அது மாதிரி ஒரு வியாபார ஸ்தலம் சொன்னா அதுக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும். நீ இந்த செக்ஷனை பார்த்துக்க, நீ இந்த செக்ஷனை பார்த்துக்க, நீ கணக்கு பிள்ளையாயிரி, நீ இதை எழுது, நீ வாங்கி கேஷியர் ஆயிரி, நீ சேல்ஸ்மேன் ஆயிரி, நீ வரக்கூடிய ஆள வாசல்ல இருந்து பார்த்துக்க, நீ செக்யூரிட்டி ஆயிரி, நீ கூட்டு, நீ பெருக்கு, நீ பேங்க் வேலையை பார்த்துருவான்னு சொல்லி பிரிச்சா தான் சரியா வருமே தவிர ஒன்னும் பண்ணாம உங்ககிட்ட யார் யாருக்கு என்ன விருப்பம் செஞ்சுக்கிறீங்க, ஒரு கடையை திறந்து வச்சுக்கிட்டு பேங்க் போறதாலும் போங்க, வாசல் நிற்கிறான் இல்லைங்க, சேல்ஸ் உருப்படமா வியாபாரமா இருக்குமா? அப்ப அது உருப்படாது. ஒரு கடையை நடத்துறாந்தாலும் அது அதற்கு சில பொறுப்புகள், சில கண்டிஷன்கள், சில சரத்துகள் இருக்கணும். அப்பதான் அது சீரா ஒழுங்கா நடக்க முடியும். அப்ப எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறான். ஒரு நிறுவனத்துக்கு இருக்கணுங்கிறான், ஒரு கட்சி இருக்குன்னு வைங்களேன், அதுல சட்டத்திட்டங்கள் வச்சிருப்பான். கட்சி, ஒரு இயக்கம், ஒரு சங்கம், இதெல்லாம் அதுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கு. அது மீறி நானும் தூக்கி போட்டுருவான். இப்படித்தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போடணும். ஆபீஸ் இருக்குன்னு வைங்களேன், ஆபீஸ் நம்ம விருப்பம் போக முடியுமா? 9 வரணும், 9 தான் போகணும். 6 மணிக்கு திரும்பணும், 6 மணிக்கு திரும்பணும். லஞ்சு டைம் 1 மணிக்குனா 1 மணிக்கு தான் லஞ்சு டைம். 2 மணிக்கு மேலே அட்டன் ஆகணும், 2 மணிக்கு போகணும். இப்படிதான் இருக்கு எல்லாத்துலயுமே. எல்லாத்துலயும் இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கும் போது வீட்டுக்கு அது இருக்கணும்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கணுமா, எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணுமா, எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கணுமா, எல்லாத்துக்கும் மேல் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இருக்கணுமா. வீட்டுக்கு மட்டும் இருக்க கூடாதான். இது சரியா வருமா? இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீங்க குடும்பம்னா என்ன? ஒரு கணவன், ஒரு மனைவி, அவங்களுடைய பிள்ளை குட்டிகள், இதான ஒரு குடும்பங்கிறது. அப்ப இந்த குடும்பம்னு சொல்லும் பொழுது எல்லாரும் குடும்பத்துடைய அங்கத்தினரா இருந்தாலும் அதுல சில விவகாரங்கள், சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இறுதி அத்தாரிட்டி ஒருத்தர் கையில் இருக்கணும். யார் ஏதாவது விவகாரம் எப்போ வரும், கடைசியில் என்னதான் பண்றது? இப்பதான் சேல்ஸ்மேனுக்கும் கணக்கு பிள்ளைக்கு சண்டையா போயிடும். எதை யாரு டிசைட் பண்றது? கடைசியா ஒருத்தர் இருக்கணும்ல. மேனேஜர்னு ஒருத்தர் இல்ல இப்படிதான் சரி, இப்படிதான் முடிவு செய்யணும். முதலாளி ஒருத்தர் இருக்கணும். அப்படி ஒரு நிர்வாகி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அது நிர்வாகமா இருக்காது, ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்குக்கு வரணும்னு சொன்னா விவகாரம் வரும்போது கடைசி முடிவுன்னு ஒரு இடத்துல போய் நிக்கணும். அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பாடு பண்ணணும். 2 பேரும் 2 சண்டை 2 பேருக்கும் சாதகமா சொல்ல முடியாதுங்க. 2 பேரும் அடிச்சுட்டு வர்றாங்க, 2 பேருக்கும் சாதகமா 2 பேருக்கும் இப்படி சொல்ல முடியாது, ஒண்ணுதான் சொல்ல முடியும். அப்ப என்ன மெண்டலா நம்ம தயாராகணும்னு கேட்டா, யாராவது ஒருத்தருக்கு நம்ம கட்டுப்பட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது பாரு. அந்த இடத்துல இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, குடும்ப வாழ்க்கையில பெண்களுக்கு உள்ள உரிமையெல்லாம் சொல்லிவிடும். பெண்களுக்கு என்னென்ன அதெல்லாம் கொடுங்க. விவகாரங்கள், பிரச்சனைகள் என்று வறுமையானால் மார்க்க சம்பந்தப்படாத மார்க்க விஷயத்துல, அதுவும் புருஷன் பொண்டாட்டி அதிகாரம் கிடையாது, அல்லாஹ் ரசூலுக்கு தான் அதிகாரம் இருக்குது. மார்க்க விஷயத்துல இப்படித்தான் நடக்கணும்னு புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்க வேண்டியதில்லை. இதை தவிர உள்ள அந்த நிர்வாக குடும்ப விஷயங்கள்ல பிரச்சனை வறுமையானால் அப்ப ஒரு மனைவியுடைய கடமை என்னன்னு கேட்டா, தன்னுடைய கருத்தை எல்லாம் சொல்லலாம், தன்னுடைய கருத்தை எல்லாம் எடுத்து சொல்லலாம். அது 2 பேருக்கு தீரல் என்று சொன்னா யாராவது ஒரு ஆள் அடங்கி கட்டுப்பட்டு போயிடணும். யாராவது ஒரு ஆள் கட்டுப்பட்டு போவதன் மூலமாகத்தான் அந்த குடும்பங்கிற அந்த இணைப்பு நிரந்தரமா நீடிக்க முடியும். இல்லைன்னா அப்ப ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு இஸ்லாம் என்ன, அந்த ஒரு இடத்துல வருது இஸ்லாம். மற்ற எல்லாம் சமமா நடத்துங்க, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்க, நீங்க திங்க மாதிரி அவங்களுக்கு திங்க கொடுங்க, நீங்க அணிகிற மாதிரி அணிய கொடுங்க, அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு குறுக்க நிக்காதீங்க, அதெல்லாம் அதிகமா பேசாதீங்க, திட்டாதீங்க, இவ்வளவையும் சொன்ன இஸ்லாம் எங்க வருது? விவகாரம் வருது பாருங்க. அந்த இடத்துல அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, திருமறை குர்ஆன் சொல்லுது. ஆண்கள் நிர்வகிக்கிறதுல பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இத பெண்கள் புரிஞ்சு ஒத்துக்கணும். பெண்களுடைய முதல் கடமை என்ன தெரியுமா? வேற ஒன்னும் பெருசா அவங்க பண்ண வேணாம். பிரச்சனை வருது, நல்லா அந்நியமா சகஜமா டிஸ்கஷன் பண்ணுங்க, பல பிரச்சனைகள் விவாதிங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை போடுறீங்க, புருஷங்காரன் வேணாங்கிறான், பொண்டாடிக்காரன் வேணுங்கிறான், அவன் செஞ்சுதான் ஆவானுங்கிறான், அவன் என்ன செய்யறான், இல்ல சரியா வர கட்டுப்படி ஆகாதுங்கிறான். இதுல அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறதா?
சொல்லி பாருங்க, வற்புறுத்தி பாருங்க, இது தேவையான செலவு தான், இது கண்டிப்பா வாங்கத்தான் சரி, பிரிச்சு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு பொண்டாட்டி கேட்டு சொல்றா. புருஷக்காரன் சொல்றான், நீ சொல்ற சார்தான் என்கிட்ட இப்ப இல்ல, டைட்டா இருக்குது, வசதியா இல்ல, அப்புறம் பாத்துக்கிறோமே, அல்ல இதை விட முக்கியமான வேற தேவை இருக்குது, இது ஒரு விவகாரம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இது ஒரு விவகாரம், இதுல வந்துகிட்டு வேணும் வேணான்னு இப்படி சொல்லிட்டே இருக்காங்க, காலமெல்லாம் இருந்தா சரியா வருமா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எண்டு வரணுமா இல்லையா? ஒன்னு வாங்கணும் வாங்காம இருக்கணுமா இல்லையா? அப்ப யார் அதை டிசைட் பண்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு? அது கணவன்கிட்ட தான் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன்னு கேட்டா அது காரணத்தை இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம்னு கேட்டா பிமா ரெண்டு காரணம் இஸ்லாம் சொல்லுது. ஆண்கள் கடைசி முடிவு எடுக்கிற அத்தாரிட்டி வந்து ஆண்கள் கையில இஸ்லாம் கொடுத்திருக்கு சொன்னா அது காரணம் ரெண்டு. ஒன்னு உடற்கூறு ரீதியான காரணம், ரெண்டாவது அதாவது எந்த ஒரு இதையும் வற்புறுத்துறதா இருந்தாங்க, வற்புறுத்துறவன்ட்ட ஒரு பலம் இருக்கணும் எப்பவுமே. எப்போதுமே என்ன பலம்? ஒன்னும் உடல் பலம் அல்லது படை பலம், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இப்ப வந்து இப்ப கருணாநிதி இருக்காரு, முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் போய் உடல்ல பெரிய வலுவானவர் இல்ல, ஆனா அவர் சொன்னா அந்த படை கேட்கறதுக்கு படம் இருக்குல்ல. எதனால அவர் ஆட்சியில உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் சொன்னா கேட்கும் பாருங்க, அந்த படம் அவர்கிட்ட இருக்குது. வழங்குதா? வாஜ்பாய் பெரிய பலசாலியா? நாட்டு பிரதமர் பலசாலி கிடையாது. இந்த அரசியல் சாசனங்கிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவர் சொன்னா ராணுவம் கேட்கும், அவர் சொன்னா வந்து போலீஸ் கேட்கும், அவர் சொன்னா ரிசர்வ் படை கேட்கும், அவர் சொன்னா மாநில முதலமைச்சர்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. அப்படி என்னமாவது ஒண்ணு இருந்தா தான் கட்டுப்படுவான். எல்லா வகையிலையும் ஒண்ணு வாஜ்பாய் நான் எல்லா வகையிலும் சமாதானம் நான் அவர் கட்டுப்படனேன் போடான்னு போயிடுவான்ல, அப்படி முடியாது. ஏன்? நான் சொன்னா ஒருத்தர் கேட்கறதுக்கு 4 பேர் கூட வர மாட்டான், அவர் சொன்னா AK-47 1000 பேர் வருவான். இப்ப எப்படி சமமாக முடியும்? ஒரு கட்டுப்படுத்தானே போறோம். சட்டங்களுக்கு மனுஷன் கட்டுப்படுற காரணம் என்ன? அப்ப முதல்ல வந்து கட்டுப்படுத்துற இடத்துல வந்து ஒரு பலம் இருக்கணும். பலவீனமா உள்ளதுக்கு போய் கட்டுப்படும் சொல்ல போனா மீறிடுவான், 90% மீறி போயிடும். இல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா பொண்டாட்டி கட்டுப்படுங்கன்னு சட்டம் போட்டாச்சுன்னு வைங்களேன், இவனுக்கு போட்டு மிதிக்க முடியும். அவனுக்கு முடியுமா? உடற்கூறு ரீதியாக இவங்கிட்ட வலிமை இருக்குது. ஆணிடத்துல வந்து வலிமை இருக்கு. பெண்கள்லாம் வந்து ஆண்கள் நீரா கராத்தை எல்லாம் போடலையானா கராத்தை போடுறாங்க. பெண்ணுக்கு பெண்ணு கராத்தை நடக்கும், அதான் நடக்குமே தவிர அதாவது கராத்தை படிச்ச ஒரு பெண்ணு கராத்தை படிக்காத ஒரு ஆணை வந்து அடிச்சுட்டு போயிடலாம். இவனும் படிச்சிருந்தானே முடியாது. அது நீங்க வழங்கணும். சில பேர் சொல்றாங்க கராத்தை படிச்சு 2 ஆம்பளை அடிச்சுட்டா. ஆமா, அந்த ஆம்பளை படிக்காதவன் அவனு படிச்சிருந்தானே என்ன வருது? அப்படி நீங்க பாக்கணும். இவங்க எடுத்திருக்கிற அதே ட்ரைனிங் அவன் எடுத்தான்னா உடற்கூறு ரீதியா மற்ற நிர்வாகம் கணக்கு வழக்கு பார்க்கறது, படிக்கிறது, யாவோ சக்தியில் அதெல்லாம் கரெக்டா இருக்கலாம். ஆனா எதுல இல்ல? உடல் வலிமையை பொறுத்த வரைக்கும் விதி விலக்கம் 1-2 இருக்கும். 1-2 இவன் ஊதி விட்டா விழுந்துருவான், அவ பிடிச்ச மாதிரி அப்படி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேரு, 1000ல் 1 தேன். அப்படி பெரும்பாலும் அப்படி இருக்காது, பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்ல. அப்ப இஸ்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏன் உங்களுக்கு நிர்வாகத்தை நம்ம கொடுத்திருக்கோம்னு கேட்டா, பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின், ஒருவரை விட இன்னொருவரை நாம் சிறப்பாக ஆக்கியிருக்கிறோம், அந்த வலிமையை கொடுத்திருக்கிறோம். அதாவது நிர்வாகம் பண்ணி கடைசி முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லி கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தா தான் கட்டுப்பாடு அங்க வரும். ஈக்குவலா இருந்தா கட்டுப்பாடு வராது. எல்லா வகையிலும் ஈக்குவலா இருந்தா உன்னை உனக்கு கட்டுப்படுறேன்னு போயிடுவோம். அப்ப ஈக்குவல் இல்லாம கட்டுப்படுத்துற ஒரு மேனேஜர் இருக்கான், அவனுக்கு வந்து கீழே உள்ளவன்லாம் எதுக்கு பயப்படுறான்? அவங்கிட்ட ஒரு பவர் இருக்கு, அந்த டிஸ்மிஸ் பண்ற பவர் இருக்கு, சஸ்பெண்ட் பண்ற பவர் இருக்கு பாருங்க. அவனுடைய கையெழுத்துக்கு அந்த வெயிட் இருக்குது, அதுக்கு தான் கட்டுப்படுறான். அப்படி கையெழுத்து வேலையை நீக்கவே முடியாத மேனேஜர்னு வைங்க, அட போடான்னு போயிடுவான்ல. முதலாளிக்கு எது கட்டுப்படுறான்? தூக்கி வெளியே போட்டுருவான், வயிற்றுல அடிச்சிருவான். அந்த பவர் அவன்கிட்ட இருக்குது. அப்ப என்னமாச்சு ஒண்ணு இருந்தா தான் அந்த பவரை கொடுக்க முடியும். அப்ப குடும்ப வாழ்க்கையில் விவகாரம் வரும் பொழுது அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலன்னு சொன்னா காலாகாலத்துக்கு எவ்வளவு நாளைக்கு இப்படி பூசலா இருந்துகிட்டு இருப்பீங்க? சேர்ந்துதான் வாழ்ந்து ஆகணும் 2 பேரும். சும்மா அற்பமான காரணத்துக்கெல்லாம் பிரிஞ்சிட முடியாது. எப்போதும் சந்தோஷமா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னா ஒரு இதை விளங்கிட்டான பிரச்சனை இது வரும். பெரும்பாலான குடும்பங்கள்ல விவகாரத்துக்கு காரணம் வந்து பெண்கள் வந்து இதை வந்து ஒத்துக்கிறது இல்லை. சில பெண்கள் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது, அப்ப எப்படி இது தீரும், அப்ப நீங்க நாங்க கேட்கணுமான்னு வந்துருவான்லப்பா, தீராது பிரச்சனை. அது இது ஒரு காரணம். 2வது வந்து ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், இந்த ஆண்கள் வந்து ஏன் அந்த மேலாதிக்கத்தை கொடுத்திருக்குன்னு சொன்னா, அந்த புருஷனுக்கு சோறு போடணுங்கிற கடமையை பெண்ணுக்கு இஸ்லாம் சுமத்தல. அவ சம்பாதிக்கட்டும், கோடீஸ்வரியா இருக்கட்டும், அந்த சோறு போடுற அந்த பொறுப்பு யாருல சுமத்தப்பட்டிருக்கு? அவங்களுக்கு சேர்த்து செலவழிக்கிற பொறுப்பு இருக்கு, படி அளக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? இவங்கிட்ட இருக்குது. அப்ப அந்த பொறுப்பு இருக்கும்போது படி அளக்கிறவனும் வாங்குறவனும் எப்படி சமமாக முடியும்? அல் எதில் ஒல்லியா கைரும் மினல் எதில் சுஃபுலான்னு நம்ம சொன்னோம்ல,
மேல இருக்கிற கை கீழே இருக்கிற கையை விட சிறந்ததுன்னு. அப்ப எப்போதுமே இவங்க என்னதான் வசதி வாய்ப்பு கோடீஸ்வர வீட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, இவன் வந்து கொடுக்குறான். இவன் வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைத்து கொண்டு வந்து தனக்கு மட்டும் தின்னுட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். அவன் மட்டும் திங்கிறான், அவ்வளவு சுமை பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இவன் என்ன பண்றான், தன்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் வந்து வெளியில போய் உழைக்கிறான், மூட்டையை தூக்குறான், கடையில் உட்காந்து வேலை பார்க்கறான். லேசான வேலை நினைக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான டென்ஷன், கடங்காரன் வந்து திட்டுவான், அவன் வாக்களிச்சவன் வந்து ஓடியாதனுக்கு இது பண்ணுவான், சேல் டாக்ஸுக்காரன் இன்கம் டாக்ஸுக்காரன் வந்துட்டு போவான், இப்படி மெண்டல் தலை தெரிச்சு வீட்டுக்கு நுழைவான். அங்க இங்க வள்ளி உள்ளதானே வைங்க தெரியா வருமா? அப்ப வழங்கணுமா இல்லையா? இவன் வந்து ஒரு பல குடும்பத்து உழைப்புக்கு அவனுக்கு மட்டும் வைங்களேன், இப்படிப்பட்ட கடை கண்ணில் அவனுக்கு தேவை கிடையாது. அவன் 50 ரூபா சம்பாதிச்சு ஹோட்டலில் திண்டு போயிட்டு இருப்பான், அவன் படுத்துக்கிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய சுமையை அவன் ஏத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏத்துக்கிட்டு அந்த பொறுப்பை இஸ்லாம் சுமத்திருக்கல. அப்ப இவன் செலவழிக்கிறாங்கிற காரணத்தினாலதான் அந்த அதிகாரம் வருது. 2 காரணம். ஒன்னு, இந்த குடும்பத்தினுடைய எல்லா செலவுகளுக்கும் இவன் பொறுப்பாளி. பொண்டாட்டிக்கு செலவுக்கு அவன் பொறுப்பாளி, வீடு கட்டுறதுக்கு அவன் பொறுப்பாளி, சேலை எடுக்கிறதுக்கு அவன் பொறுப்பாளி, புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிறதுக்கு அவன் பொறுப்பாளி, பொண்டாட்டியுடைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுச்சுன்னா அதையும் மேல தூக்கி விடுறதுக்கு இவன் பொறுப்பாளி. அது போக இவங்கிட்ட ஒரு வலிமை வர இருக்குது. அப்ப ஒரு கட்டுப்பட்டு போய்தான் அவனுக்கு கட்டுப்படுறதுல இப்ப என்ன இருக்குதுல்ல, ஒருத்தர் கட்டுப்படுற தாய்க்கு வந்து மகன் கட்டுப்பட்டா உடனே ஆண் உரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்றது. தாய்ங்கிற பொம்பளை, மகங்கிறவன் ஆம்பளை. தாய் என்ற அந்த உரிமைகளை வந்து மகனை கட்டுப்படுத்துறாளே தவிர பெண் என்ற முறையில் ஆணை கட்டுப்படுத்தல. தாய் சொன்னா மகன் கேட்கணுங்கிறமா இல்லையா? அந்த இடத்துல யாருக்கு முக்கியத்துவம் வந்துருச்சு? இஸ்லாம் வந்து பெண்ணுங்கிற அடிப்படையில் இதை பார்க்கல. தாய் என்பவள் உன்னை பெற்றெடுத்திருக்கிறான், உனக்கு வந்து எல்லா வகையிலும் நீ உருவாக காரணமா இருந்திருக்க, அவளை மதீன் இஸ்லாம் சொல்லுது. அப்ப தாய்க்கு மகன் கட்டுப்படுத்தும் போது ஆணுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு மத்தியில் நான் அடங்கி போறதுனால ஒரு மகனுடைய ஆண் தன்மைக்கு பாதிப்பு ஒன்று வந்துடாது. அவ பெண்ணு அந்த பொம்பளை சொன்ன நான் என்ன கேட்கறது, அப்படி அம்மாட்ட சொல்ல முடியுமா? எங்க அம்மா சொல்லி நான் கேட்கலன்னா நீ பொம்பளை நான் ஆம்பளை அப்படி பேசலாமா ஒருத்தன்? அப்ப இஸ்லாம் அப்படி சொல்லலையே. பெண்ணு மட்டம்னு சொன்னா அங்கேயும் சொல்லியிருக்கானு. உனக்கு யார் அதிகமாக கடமைப்பட்டவர்கள் கேட்கும்போது தாய், அப்புறமும் தாய், அப்புறமும் தாய், அப்புறமேல தகப்பனே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லல. இந்த 2 பேருடைய நிலைமை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவன் தான் செலவு பண்றான், இவன் தான் சம்பாதிக்கிறான், இவன் தான் நிர்வாகம், இவன் தான் உரிமையாளனா இருக்கிறான், இவன் எல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அந்த மாதிரியான காரணங்கள் அடிப்படையில் இந்த ஒரு உயர்வை ஒத்துக்கொள்ளணும். இந்த உயர்வு என்ன செய்யணும், பெண்கள் ஒத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மத்த மார்க்க மாதிரி நீ காலில் உளுந்து கிடக்கணும், கும்பிட்டு அவனை தெய்வமா நினைச்சுக்கிறன்னு, அவனை சுத்தி சுத்தி வரணும், அவனை வழிபடணும், அப்படி எல்லாமே இஸ்லாம் சொல்லுது. அப்படி சொல்லல, அழகா எல்லா உரிமைகளையும் கொடுக்க சொல்லிவிட்டு அந்த அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா திருக்குர்ஆன் அப்படி சொல்லுது. ஆண்கள் வந்து நிர்வாகிகளா இருப்பாங்க, பெண்களை சேர்த்து நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள். அந்த நிர்வாக பொறுப்பை வந்து குடும்பம் என்ற அந்த இதை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்கள் கையில் இருக்கிறது. இதை வச்சுக்கணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு வைங்க, அங்கிட்டு கை வாங்கிரும். சில ஊர்களில் வந்து பொண்டாட்டி வீட்டுல போய் அவங்க தங்கிடுவாங்க, எந்த அதிகாரமும் இருக்காது. நீங்க பார்க்கலாம், ஊர்களில் மனைவி வீட்டுல போய் யாரு தங்குவா, புருஷன் போய் தங்கிடுவாரு. புருஷன் போய் மனைவி வீட்டுல தங்கினா என்ன பண்ண முடியும்? அங்கதான் அவங்க வீட்டுல தங்கிக்கிட்டு அவங்க சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்தோம்னு சொன்னா நீ போயாண்டுவா. ஏன் அல்லாஹ் 2 காரணத்தோட சும்மா சொல்றான். சும்மா ஒண்ணு அந்த மேலாண்மையை அல்லாஹ் கொடுக்கல. எப்பதான் அது உனக்கு கிடைக்கும்? ஒண்ணு உன் பொசிஷன்ல இருக்கணும், நீ செலவு பண்ணணும். 2வது வலிமையா இருக்கணும். வலிமை இல்லாட்டாலும் அங்க இவன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அல்லது செலவழிக்க இவன் செலவழிக்காம அங்க வாங்கி வைங்க, மாமி வீட்டுல இருந்தான்னு வைங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே இருக்கா, மான மரியாதை ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் போயிடும். அப்ப அப்படி இல்லாத ஒரு கட்டத்துல வந்து சில இடத்துல அப்படி இருக்க நீ கேள்வி கேட்பீங்க, அந்த கேள்வியே வேணாம். இவங்க வந்து அந்த அல்லாஹ் 2 காரணத்தோட சொல்றான்ல, அந்த காரணத்தை இவங்க இழந்துட்டாங்க. இழந்ததுனால அந்த நிர்வகிக்கிற தகுதி அவங்களுக்கு தன்னால போயிடுச்சு, அவங்களா இழந்துக்கிட்டாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்டா, நாம நமது காசை செலவழித்து குடும்பத்தை பராமரிக்கணும். இந்த ஒரு மேலாண்மையை வந்து ஒத்துக்கிறணும். இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா குடும்பத்துல 90% விவகாரம் அடிபட்டு போச்சு. எந்த அளவுக்கு மேலாண்மை என்று சொன்னா பாருங்க, இப்ப நம்ம பெண்கள் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, வீட்டுல கஷ்டப்படுறாங்க, எல்லாம் சரிதான். ஆணை பொறுத்த வரைக்கும் அரபு நாட்டுக்கெல்லாம் போறான்ல, நீ பாக்குறீல்ல, எதுக்கு அரபு நாட்டுக்கு போறான்? அவன் வயிற்ற கழுவுறதுக்கா? இந்த அரபு நாட்டில் போய் என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறான்? முதலாளிகள் உங்களை எத்தனை பேருங்க இருப்பீங்க? ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்க. பெரும்பாலான ஒரு 95% மேல யார்ட்டையாவது கை கட்டி வேலை பார்க்கறதா தான் நம்ம இருப்போம். அப்ப அரபு நாட்டில் போய் வேலை பார்க்கறான், கவர்னர் உத்தியோகம்னு பார்க்கல, அந்த பாலைவனத்து வெயில பூரா அவன் தாங்கிட்டு
ஒரு நாள் பூரா கஷ்டப்பட்டு அவன் உழைச்சான்னு சொன்னா அவன் நம்ம நாட்டை விட கொஞ்சம் கூடுதலான காசு கிடைக்குது, அதுக்காக ஓடுறான். போய் பொண்டாட்டி விட்டுவிட்டு பிள்ளைய விட்டுட்டு அந்த மகிழ்ச்சி எவ்வளவு இழந்துட்டு போறான். எல்லா மகிழ்ச்சியும் அவனுக்கு போயிடுது. அந்த குழந்தையுடைய மழலை சொல்ல கேட்கிற மகிழ்ச்சி இருக்க, அது ஒரு தாய்க்கு கிடைக்குது, தகப்பனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பெரும்பாலான தகப்பமார் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போறேன்னு போயிடறான். எதுக்கு போறான்? அதை ஒரு பெண்ணு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி, நமக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி, நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம கணவர் இப்படிலாம் பண்றாரு, உழைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு தெருவில் வடை போட்டு விற்கிறவன் எடுத்துக்கிறீங்களேன், அவன் கஷ்டம் லேசான வேலையாது, கஷ்டமானது இல்லையா? ஒரு கடையில் லேபரா போய் சேர்றான்னு வைங்களேன், இங்க தெரியாது கொண்டாடி வந்து வரட்டுவான். அதை விட அங்க முதல்ல அவனை வளர்ப்பான். வாயில அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவானும் முதலாளிகள். ஒரு திட்டக்கூடாதுங்கிற விஷயம் வேற, முதலாளிகிட்ட அவ்வளவு பேச்சையும் வாங்கி அவ்வளவு அசிங்கமானதையும் வாங்கி எதுக்கு சகிச்சுக்கிறான்? குடும்பத்துக்காக சகிச்சுக்கிறான். வேற என்ன செய்யற? பொண்டாட்டி சோறு போடணும்ல. நம்ம மட்டுமா இருந்தா உதறி விட்டு போயிடலாம். அவன் அந்த வேலையில தொடர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் இந்த பெண்ணு தான். இந்த மனைவி, இந்த மக்கள், இந்த குடும்ப உறவு தான் அவனை அங்க நிக்க வைக்குது. கோவிச்சுட்டு ஓடி போயிடலாம். அடுத்து என்ன செய்யறது? 4 இடத்துல கூட 5 இடத்துல சேர்க்க மாட்டானே, இவனுக்கு இதை வேலைன்றாங்களே. அப்ப என்ன திட்டுனாலும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஹீந்துக்கிட்டு அப்படியே போற அளவுக்கு போறதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி எல்லாம் பெரிய கஷ்டம். ஆண்களுடைய லைஃப் லேசானது கிடையாது, ரொம்ப பெரிய கஷ்டம். அப்ப எல்லாத்தையும் தன் தலையில என்ன செய்யறான்? சுமந்துக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சுமையை அவன் சுமக்கிறத ஒத்துக்கொண்டு கட்டுப்பாடு அவங்களுக்கு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின், பெண்களுடைய கடமை ரொம்ப கம்மி. பெண்களுக்கு எந்த பெண்ணாக இருந்தாலும் சல்லத்து ஹம்சஹா, தனது 5 தொழுகை அவள் தொழுது, ஒசாமத்து ஷஹரஹா, ரமலான் மாதத்தில் அவள் நோன்பு வைத்து, அத்தாஅத்து பஅலஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், ஃபல் ததுகுல் மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஷாத், சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாக வேண்டாலும் அவள் பிரவேசித்துக் கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 தான். 5 தொழுகை ஒழுங்கா நடவச்சுக்க, நோன்பு வச்சுக்க, கணவன் சொல்ல கேட்டு நடத்துங்க. நீ சொர்க்கத்தில் விரும்புற வாசல் வழியாக போன்னு சொல்லி தொழுகை நோம்போட சேர்த்து இந்த கட்டுப்பாட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா குடும்பம்ன்ற அமைப்பு இருக்காது உலகத்துல. இந்த கட்டுப்பாடு என்பது இல்லை என்று சொன்னா குடும்பங்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, அந்த ஒட்டுதல் அது இல்லாம போயிடும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்கள் விஷயத்துல அதை சொல்றாங்க. லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜிதா செய்யலாம், காலில் விழலாம் என்று இருக்குமையானால், அதற்கு அனுமதி இருக்குமையானால், கணவன் காலில் மனைவி விழ சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லை, அதுவும் கிடையாது மார்க்கத்தில். கணவன் காலில மனைவி விழ வேண்டியதும் மார்க்கத்தில் கூடாது. ஆனால் அப்படி அனுமதி இருந்திருக்குமானால் எனக்கு விழ சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா, அவளை கணவன் காலில் விழ சொல்லியிருப்பேன், அதுக்கு அனுமதி இல்லையே. கணவன் காலில் விழுவதற்கு மனைவிக்கு அனுமதி இல்லைங்கும் போது என் காலில் விழுறதுக்கு உனக்கு எப்படி அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல காலில் விழ சொல்லி இந்த ஹதீஸ் சொல்லல, ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு மனிதன் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க தானே. அதை விட கூடுதல் முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு கணவன் முக்கியம்னு சொல்றாங்க. அதான் இதுல விளங்குது. என் காலில் விழுவுறங்கிற நீ அப்படி இருந்தா மனைவியை கணவன் காலில் விழ சொல்லியிருப்பானே, அப்ப அதுக்கு முதலிடம் கொடுத்திருப்பானேங்கிறாங்க. அதுக்கு கீழே தான் நாங்கிறாங்க. இந்த விஷயத்துல ஒரு மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முக்கியமானவங்களோ ஒரு முஸ்லிமுக்கு, அதே மாதிரி ஒரு வகையில் அதை விட கூட கொடுத்து சொல்றாங்க. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தர வெளியீடு. மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அப்ப மனைவிக்கு கணவன் அவ்வளவு முக்கியமான ஒரு அந்தஸ்துல உள்ளவன். அதனால நீங்க அந்த அந்தஸ்தை உணர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, கண்ணியமா நடந்துக்கிறங்க. அதுக்கான காலில் விழுந்துடக்கூடாது. அவ்வளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடக்க சொல்றாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் மர்அத்து ஃபீ பைத்தி ஸௌஜிஹா ராயியத்துன் வஹிய மஸ்ஊலத்துன் அன் ராயியத்திஹா. இன்னொன்னு கவனிங்க, அதாவது
அந்த பெண்களுடைய கடமையை பற்றி சொல்லும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடற்கூறு ரீதியாக பல வித்தியாசங்கள் இருக்கு. அந்த உடற்கூறு ரீதியான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, பெண்களுடைய உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் தூண்டப்பட்டால் தான் அவங்களுக்கு அந்த உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் கிடைக்கும். ஆண்களுடைய நிலைமை அப்படி இல்லை. எந்த நேரம் வேண்டாலும் இவனுக்கு ஒரு உணர்ச்சிகள் வந்துடலாம். அது கவனிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பாலான குடும்பங்கள்ல அதுல தான் விவகாரமே ஆரம்பிக்குது. இதுல குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை சரியா அமைகிறது இல்ல. அதுக்கும் அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்ணுங்க, அதாவது கணவன் அடுப்பில் இருக்கும் பொழுது மனைவி அடுப்புல இருக்கிற அடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, அதாவது சமையல்ல ஈடுபட்டு இருக்கிறது. அடுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் அழைத்தால் கூட அவள் கட்டுப்படணும். அழைக்கிறேன்னா என்ன அர்த்தம் வழங்குதுல, அதாவது அந்த மாதிரியான ஒரு எந்த நேரத்தில் அவன் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. ஆண்கள் பல வெளி உலகத்தில் வர்றான், பலவிதமான டென்ஷன்கள், பலவிதமான காட்சிகள், பலவிதமான சமாச்சாரங்கள், அது அவனை ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும். அந்த நேரத்தில் வந்துகிட்டு வேற மாதிரி வரும்போது ஒரு சரியான முறையில் குடும்ப வாழ்க்கை அமையலன்னு சொன்னா தப்பா நடந்து போயிடுவான். பெண்கள் அப்படி போயிட மாட்டாங்க. இவனுடைய சுபாவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டு சொல்றாங்க. அவன் நீங்க அடுப்படியில வேலை, சோறு அடுப்புல கிடக்கும், அந்த மாதிரியான பணிகளா இருந்தா கூட அதுல ஒரு அந்த ஆண் என்பவன் இப்படித்தான் இருப்பான் என்பதை விளங்கி கொண்டு ஆணுடைய உணர்வுகள், ஆணுடைய உடற்கூறு, அவனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இது பெண்களுக்கு இடப்பட்ட கட்டளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியருக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு கட்டளையை இடுறாங்க. இதையும் நம்ம கவனிச்சுக்கிறணும். அடுத்தது ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் பெண்கள் தவிர்க்க வேண்டியதும் ஆண்கள் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறதுக்கான சில சான்றுகள் தான். நான் நரகத்தை எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு. நரகத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அதுல பார்த்தா நரகத்துக்கு ஒன்னும் யாரும் போகல. நாளைக்கு போற நரகம் எப்படி இருக்குன்னு இப்ப எடுத்து காட்டுவது. நரகத்துக்கு ஒருத்தரும் போக முந்திய ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே இன்ஜினியர் பிளான் பண்ணி இந்த இடத்துல கிச்சன் வரும், இந்த இடத்துல பாத்ரூம் வரும், இந்த இடத்துல பெட்ரூம் வரும்னு படம் போட்டு காட்டிடுறாருல. வெறும் இடத்துலயே இல்லாத பில்டிங் வரைஞ்சு காட்டுறாரு பாருங்களேன். ஒரு மனுஷன் வரைஞ்சு காட்டும் போது அல்லாஹ்வுக்கு எடுத்து காட்ட முடியாத காட்ட முடியும். இப்ப நாளைக்கு நரகத்துல எப்படி இருக்குங்கிற காட்சியை படைச்ச ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அப்படி எடுத்து காட்டுறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி எடுத்து காட்டும் பொழுது பார்த்தா பெண்கள் தான் ரொம்ப இருக்கிறாங்க. நரகத்துல ரொம்ப இருக்கிறது யாரு? பெண்கள் தான் ரொம்ப இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் ரொம்ப இருக்கிறாங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்மளும் தப்பு பண்றோம், பொம்பளையும் தப்பு பண்றாங்க, எல்லாம் சமமா தானே இருக்குன்னு. அது என்ன பொம்பளை மட்டும் நரகத்துக்கு அதிகமா இருக்கணும்னு டவுட் வருதுல. இந்த டவுட் சஹாபி பெண்களுக்கு வந்துச்சு. என்ன நாங்க மட்டும் ஏன் ரொம்ப இருக்கணும் நரகத்துல, ஆம்பளை மட்டும் கம்மியா இருக்குது, பொம்பளை மட்டும் எப்படி நரகத்துல ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க ரெண்டு தப்பு செய்யறாங்க. யக்ஃபுர்னல் அஷீர வ யக்ஃபுர்னல் இஹ்சான. அவங்களுடைய தப்பு என்ன தெரியுமா? எவ்வளவுதான் நீங்க உபகாரம் செஞ்சாலும் சரி, அந்த நன்றி மறத்தல் என்பதுல அவங்கள மிஞ்ச முடியாது. நன்றி மறந்து விடுகிறார்கள் அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விளக்கி சொல்றாங்க, லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா வெறும் ஆன்மீகவாதி கிடையாது, எல்லாத்தையும் எடை போடுறாங்க. என்ன ஒரு பெண்ணா இப்படித்தான், ஆம்பளை இப்படித்தான், எல்லாம் எடை போட்டு அவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிறீர்கள் அப்படி பாடம் கிளாஸ் நடத்துறாங்க பாருங்க. லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர. ஒரு பெண்ணுக்கு காலமெல்லாம் நீ உதவியா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, வாங்கி கொடுத்துக்கிட்டு நீ ஒரே ஒரு நாள் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்ட. என்ன சொல்ல தெரியுமா? உன்ட்ட என்ன கண்ட, உன்னை கட்டிக்கிட்டு என்ன முடிஞ்சு வச்சுக்காத. ஆமா, இவ்வளவு நாள வாங்கினெல்லாம் ஞாபகத்துக்கு வராதான். இது சுபாவத்தில் அப்படி இருக்கா இல்லையா? இருக்குது. இல்ல நீங்க சொல்ல இயலாது. எல்லாமே சிரிக்கிறீங்க, அனுபவப்பட்டு சிரிக்கிறீங்க. சரி, இத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதான் லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர. காலமெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உபகாரம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், உதவிகள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். சும்மா ராத்தி மின்க செய்யா, பிறகு ஒரே ஒரு அதிருப்தி அவர்கள் உங்களிடத்தில் கண்டுவிட்டார்களே, ஆனால் மாராய்த்து மின்க ஹைரன் கத்து. ஒரு காலத்திலே உன்ட்ட ஒரு நன்மையை நான் பார்த்ததே இல்லையே, என்ன பிரச்சனை செஞ்சுட்டீங்களா அப்படின்ட்டுவா. அதாவது ஒரு நாள் டெய்லி ஒரு சேலை, டெய்லி ஒரு இது வாங்கி கொடுத்துட்டீங்களே, ஒரு நாள் கேட்டது வாங்கி கொடுக்கல, வசதி இல்லை, ஒரு காரணம் மறந்துட்டோம், ஏதோ ஒன்று வைங்களேன், ஆமா செஞ்சுக்கலாங்க, என்ன வாங்கி தந்தில, அது அந்த எது தரல அது மட்டும் தான் ஆபத்து. இல்லைங்க பெண்களுடைய எது என்னன்னா, எது இழந்தார்களோ அதுதான் நிக்குமே தவிர எது கிடைச்சது அது நிக்காது.
எது கிடைச்சதோ அந்த நன்றி குறைவான ஒரு தன்மை இருக்கு பாருங்களேன், அந்த தன்மை ஒரு பிளஸ் பாயிண்டும் கூட. அந்த நன்றி குறைவு என்ற தன்மையினால உங்க வீட்டுல வந்து அவளுக்கு இருக்க முடியுது. தாய் தகப்பனெல்லாம் விட்டு இந்த குடும்ப அமைப்பு அதை கட்டமைக்கிறதுக்கு அல்லாஹ் சுபாவத்தில் படைச்சிருக்கிறான். உங்களுக்கு வந்து தாய் தகப்பனை வரட்டி விட்டு உங்களுக்கு இருக்க முடியல. ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன ஆகுது, தாய் மறந்து போயிருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே தாயின்னு ஒருத்தர் இருக்கிறா, தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாங்கிறது பெண்ணுக்கு மறந்தே போயிடும். அந்த அந்த நன்றி குறைவு என்பது அவருடைய சுபாவத்திலே உள்ளது. அது இங்கேயும் பிரதிபலிக்குது. அது என்ன செய்யுது, இங்கேயும் வந்து புருஷன்ட்டையும் அது வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இதுதான் உங்களுடைய இது ஒரு காரணம். அது ரெண்டாவது காரணம் எக்ஃபுர்னுல் அஷீர. கணவனுக்கு நிறைய நீங்க வந்து மாறு செய்யறீங்க, கணவனுக்கு மாறு செய்யறீங்க. இஹ்சானுக்கு வந்து அதாவது உபகாரங்களுக்கு நன்றி மறந்துடுறீங்க. இந்த நன்றி மறத்தல் என்பது வந்து உங்கள்ட்ட கூடுதலா இருக்கிறதுனால நரகத்துல கூடுதலா இருப்பீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை சொன்னாங்க, மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லா. மனிதனுக்கு நன்றி செலுத்தாத எவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது. நன்றிங்கிறம ஏதோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு தான் இருக்கிறோம். மனிதனுக்கு முதல் நன்றி செலுத்த மாட்டேன்டான்னு வைங்க ஒருத்தன், அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆகவே மாட்டான். அது வந்து ஒரு பொதுவான ஒரு இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு போக்குகளும் நிறைய இருக்குது. இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இய்யாக வகுஃப்ரில் முனஇமீன். உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றி மறப்பதை விட்டு உங்களை நான் இய்யாக்குன்ன, பெண்களே உங்களை நான் எச்சரிக்கிறேன். உபகாரம் செய்தவர்களுக்கு நீங்க நன்றி மறக்கிறீங்க பாருங்க, அதை வந்து நான் ரொம்ப எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப பெண்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அது என்ன உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றி மறக்கிறதா என்ன, அது என்ன, எதை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு விளக்கம் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தி வந்து ரொம்ப நாள் மாப்பிள்ளை கிடைக்காம தாய் தந்தையரோட இருக்கிறா, சரியான ஒரு வாழ்க்கை அமைய மாட்டேங்குது, நீண்ட நாட்கள் 20-25 வயசு வரைக்கும் இழுத்துது. அவ்வளவுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ப அந்த வயசுல உள்ளவெல்லாம் வந்து மகளுக்கு கல்யாணம் பண்றவங்களுக்கு போயிடுவா. அவ்வளவு நாளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காம எல்லாம் இருக்கும் சில பேருக்கு. இவ்வளவுக்குலாம் பிறகு வந்து அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சிருவான், அமைச்சு கொடுத்துருவான். அமைச்சு கொடுத்தோன்னு சொன்னா செல்வம் வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருவான். கொடுத்துட்டு அப்ப ஒரு தடவை அவன் ஒரு கோவப்பட்டான்னு வைங்க, யாரு அந்த புருஷங்காரன், உடனே என்ன செய்வா, மாராயித்து மின் யௌமன் கைரன் கத்து, ஒரு நாள் ஒரு நன்மையை நான் உன்கிட்ட பெற்றுக்கொள்ளலன்றா. அப்ப நம்ம இவ்வளவு நாள் வீட்டில் உட்கார்ந்து இருந்தோமே, வாழ்க்கை இல்லாம இருந்தோமே, நம்ம ஒரு சுமையா இருந்தோமே, நம்ம ஒரு கஷ்டமா இருந்தோமே, தாய் தகப்பனுக்கு பாரமா இருந்தோமே அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு இப்படி ஒரு அழகான வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான்னு அதை நன்றியோடு நினைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒருத்தி, நன்மை தீமை எடை போட்டு பார்த்து அது கிடையவே கிடையாது. நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு, இந்த கணவனால வந்து நமக்கு கிடைச்ச நன்மைகள் இவ்வளவு, அவனால கிடைச்ச தீமைகள் இவ்வளவு எடை போட்டு பார்த்து நன்மைக்கு நன்றி செலுத்தி அந்த தீமைக்காக வேண்டிய அதிருப்தி பட்டா பரவாயில்லை. இவங்களுடைய சுபாவம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, எவ்வளவுதான் வாரி 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 கொடுத்தாலும் சரி, அதுதான் குணக்குடி மஸ்தான்லாம் அந்த அப்படி சொன்னாரு. குணக்குடி மஸ்தான்லாம் படிச்சாரு, ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மர பாக்குவாள், ஆடு மாடு வீடெல்லாம் தேடுன்னு சொல்லி கேட்பான்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த சுபாவம் தான். இந்த சுபாவத்தை வந்து அவங்க மாத்திக்கிறணும். இது நரகத்தில் கொண்டு சேர்க்கும். இதுல எச்சரிக்கை என்னன்னு கேட்டா, இது ஒரு சாதாரண விஷயமா இல்ல, இது நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம். நிறைய எழுப்பிடுங்க, இது நரகத்தில் சேர்க்கக்கூடிய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெண்கள் வந்து அப்ப தங்களுடைய அந்த தன்மையை மாற்றிக் கொள்ளணும், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறணும். அப்ப இது ஒரு நம்மகிட்ட உள்ள பாவம், பெண்கள் விளங்கணும். நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்ன, எவ்வளவு செஞ்சாலும் அந்த நன்மையை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம அந்த நன்மையை உணர்வோம். அது இந்த காலத்தில் எப்படி நடக்கணும், நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு பெண்ணை கரை சேர்ப்பது என்பது அந்த பெண்ணை பெற்றவனுக்கு எவ்வளவு பெரிய சுமை விளங்கணுமா இல்ல. ஒரு பெண்ணை பெற்றவன் வந்து வயிற்றுல நெருப்ப கட்டுறதுமாங்களே, அதுக்கு இதை உதாரணமா சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை பெத்துட்டான்னு சொன்னா அதை கரை ஏற்றுற வரைக்கும் அவன் படக்கூடிய அதாபு, அவன் படக்கூடிய வேதனை, அதுக்காக வேண்டி பிச்சை எடுக்கிறான், அதுக்காக வேண்டி ஊரா அலைகிறான், அதுக்காக வேண்டி கடன் வாங்குறான், அதுக்காக வேண்டி வீடு வாசல விற்கிறான். இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் போது இந்த எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற ஒரு சின்ன வார்த்தையினால உடைச்சிட்டு போயிடுறது. புது பொண்ணுக்கே வாழ்க்கை கிடைக்காது இந்த காலத்தில், உடைச்சிட்டு போய் நீ போய் அம்மா வீட்டில் உட்காந்தன்னா அது மறுபாப்பில் எங்க கிடைக்குங்கிற சமூக அமைப்புல வாய்ப்பு இருக்குதா? கன்னி பெண்களுக்கே வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது, அவன் தடுமாறுறான்.
அப்ப இவங்களுடைய அந்த நன்றி கெட்ட தனத்தை வந்து நம்ம போய் ஒரு ஆத்திரப்பட்டு போயிட்டு கோவிச்சுக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னா அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன? தகப்பன் வீட்டுல உட்காந்துருவோம். தகப்பன் வீட்டுல போய் உட்கார்ந்து அடுத்து என்ன? அந்த சுமை, சோறு போடுற சுமை அவனுக்கு, அந்த நம்மளை பராமரிக்கிற சுமை அவனுக்கு, அப்ப அந்த சந்தோஷத்துக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய சுமை அவனுக்கு. அது மாத்திரம் இல்லாம போயிட்டோன்னு வைங்க, ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணாதவர் தான் வைங்க, அவ வாழ்க்கைக்கு சேர்ந்து இடைஞ்சல். என்ன ஓடி வந்துட்டா, இந்த வீட்டுல பொண்ணு கூடாது, ஓடி போயிடும், அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள். இதையெல்லாம் தூர நோக்கோட விளங்கி, சரி யாரோ எவரோ, நம்ம யாரோ இவங்க யாரோ, நம்முடைய எல்லா செலவுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. நம்ம தகப்பன் மீது அதை சுமையை சுமத்தாம, நம்ம தாயின் மீது அதை சுமத்தாம, நம்ம உணவை நம்ம தலையிலேயே சுமத்தாம, யாரோ ஒருத்தன் தலையில எல்லாம் போட்டு விட்டுட்டான், அவன் நம்முடைய எல்லா தேவையும் எல்லாம் பாத்துக்கிற வச்சுட்டான், அப்படி ஒரு பாசத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சுட்டான், அப்படி ஒரு அமைப்புல நம்மள எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இந்த பெண் என்ற இந்த அமைப்பின் காரணத்தினால தானங்க நம்ம எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறோம். அப்ப இதை வந்து என்ன செய்யணுங்க, விளங்கணும். அல்லாஹ் பார்த்து தந்திருக்கிறான், ஒரு கஷ்டம் இல்லாம உழைக்காம இல்லாம அழகா நிம்மதியா வீட்டுல இருந்து கொண்டு கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கிறம, இப்படி அந்த பொறுப்பு இல்லாம இருந்த பொறுப்பை சுமக்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு நிகரான சுமை எதுவும் கிடையாது. அவங்க வயிற்றுல குழந்தைய சுமக்கலாம், இடுப்புல குடத்தை சுமக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய சுமை கிடையாது. இந்த பொறுப்பை சுமக்கிறது இருக்கு பாருங்க, அவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பா. இப்ப உதாரணமா இதுக்கு வந்து நான் தான் இதுக்கு வாடகை கொடுக்கணும், நான் தான் இது கரண்ட் பில் கட்டணும், நான் தான் இதை மராமத்து பண்ணு வைங்க, இதை நான் எதை தூக்கிட்டு இருக்கல பில்டிங்க, ஆனா எனக்கு 25ஆம் தேதி வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம தலையில வச்சுட்டு இருக்கிறோம், இந்த பில்டிங்கை வந்து நான் தான் பராமரிக்கணுங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த பில்டிங்கை நான் பராமரிக்கணும், 1ஆம் தேதி வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், கூட்டுறவனுக்கு காசு கொடுக்கணும், பெருக்கிறவனுக்கு காசு கொடுக்கணும், அதை வெள்ளை அடிக்கணும், மராமத்து பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும், தண்ணி வரி கட்டணும், இதெல்லாம் என் தலையில நான் தான் சுமக்கிறேன். பில்டிங்கை சுமக்கல. 5 நாளைக்கு மெண்டல் ஆயிருவன்ல, ஒன்னும் வழி இல்லைன்னு வைங்க. 25ஆம் தேதி பாக்குறோம், ஒரு சோசம் இல்ல, 5 நாள் தானே இருக்கு, என்ன செய்வேன், என்ன படுத்தா தூக்கம் வராது, தூக்கம் வந்தா ஒன்னும் அப்படி மெண்டல் ஆயிருங்க. அவங்க என்ன சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ரமலான் வந்துருச்சுன்னா எத்தனை ஆம்பளை ராத்திரில தூங்காம இருப்பான் தெரியுமா? படுத்தவனும் தூங்கிடுவாங்க. என்ன செய்யறது, நம்ம தோண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கு, அதை யோசிச்சு பார்க்கணும். இந்த சுமை பெண்களுக்கு உண்டா? நீங்க என்னதான் உடல் ரீதியா அவ்வளவு சுமந்துட்டு போங்க, இந்த சுமைக்கு இது பொறுப்பு உங்களுக்கு உண்டா? நீங்க வாட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, தூங்க மாட்டான், நிறைய ஆம்பளை தூங்க மாட்டான், ஒரே கவலை, இதே கவலை, எப்படியா சந்தோஷமா எடுத்து கொடுக்கணுமே, எதை எடுத்து கொடுத்தா இவ குறை சொல்லாம இருப்பா, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. என்னத்தை எடுத்து கொடுத்தாலும் இதானக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இது வந்து இந்த மூளையில சுமக்கிறான் பாருங்க, அதுக்கு நிகரான ஒரு சுமை கிடையாதுங்க. உடல்ல எவ்வளவு சுமக்கலாம், உடம்புல எம்பிட்டு வேணாலும் சுமக்கலாம். தூக்கி மூட்டையை தூக்கிட்டு போறான், மூட்டையை தூக்கிட்டு போறவன் வந்து உடம்புல சுமக்கிறான், அவனை போய் அறிவு கட்ட நாயன்னு கேளுங்களேன், திருப்பி அடிப்பான் அவனை. மூளையில சுமக்கிறீங்க நீங்க, அதாவது உடம்புல எவ்வளவு தாங்கிக்கிறான், அறிவு கட்ட முட்டாப்பையில திருப்பி அடிக்க வந்துடுறான். ஏன்? அறிவு கட்ட முட்டாப்பையில என்பது மூளையில் சுமத்துற சுமை, அவன் தாங்க முடியல, உடம்புல தாங்கிக்கிறான். உடம்புல எவ்வளவு நாள் செய்வான், தாங்கிக்கிறான். மனம் கட்டவன் அவன் ஏசி பாருங்களேன், ஏசனோட கோபம் வருது, கொடுக்குற வேலையெல்லாம் செய்யலாம் முதலாளி, ஏசுனா ஏத்துறான். ஏசுனா எதுக்கு எதுக்குறான்? இது ரொம்ப கஷ்டம், மூளையில சுமக்கிறதுக்கு பாருங்க பெரிய கஷ்டம். அப்ப இந்த பெண்ணுங்க இந்த வீட்டு குடும்பம் நடத்தணும், வாடகை கொடுக்கணும். இந்த வாடகை கொடுக்கணும் என்ற பொறுப்பு மூளையில பெண்களுக்கு உண்டுமா? வீட்டுல வாடகைக்கு இருக்கிறீங்க, நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, குடும்பத்தோட இருந்துட்டு இருக்கீங்க, இந்த வாடகை கரெக்டா செலுத்தணும் என்ற அந்த பொறுப்பு சுமை அவங்க தலையில உண்டுமா? அதை பத்தி அவங்க நினைச்சப்பா எப்படியா பாத்துக்கிறாரு, செஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற எந்த சுமையும் கிடையாது. இந்த மென்டலா உள்ள ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருக்கு பாருங்க இஸ்லாம். எந்த சுமையும் இல்லாம இந்த வேலைக்கு போற பெண்கள்னு போய்கிட்டு போய் பாருங்க, தரித்திரம் முடிச்சு ஆட்டுது. ஆணும் பெண்ணு சேர்ந்து வேலைக்கு போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு சிறு கடை வாங்கி வச்சிருப்பான். ஒருத்தன் சம்பாரிச்சு நம்மள எல்லாம் நல்லா தான் வச்சிருக்கான். ஆணும் களை எடுக்கும், பெண்ணும் களை எடுக்கும், பின்ன 1.5 வயசு பிள்ளையில இருந்து கூட்டு போயிருவாங்க வேலைக்கு, குடிச்செல்லாம் இருப்பான். பார்த்துட்டு இருக்கமா இல்லையா? அல்லாஹ் வந்து ஒரு பரக்கத்து வேற செய்யறான். நான் ஒருத்தன் இருக்கிறேன்னா இந்த சமூக அமைப்புல தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அழகான முறையில் என்ன செய்யறான், பொண்டாட்டி புள்ள அம்புட்டுன்னு சேர்த்து ஒருத்தன் சம்பாதிக்கிறான். அது நல்லா பரக்கத் செய்யறான். இஸ்லாம்ங்கிற உண்மையான இறை மார்க்கம் என்பதற்கு இந்த சமூக அமைப்பு ஒரு காரணமா இருக்கு, பெரிய ஆதாரம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி அதெல்லாம் வேற சமுதாயத்துக்கு மாதிரி இங்கேயும் பாருங்க, வேற சமுதாயத்துக்கு போய் பார்க்கணும். என்ன செய்யறாங்க, பெண்களை வேலைக்குன்னு அனுப்புறது, அவ போய் அங்க போறான், இங்க வந்து இவனுக்கு வேண்டிய வேலையை அவன் செய்யணும். காலை சாப்பாடு டிஃபன் வரைக்கும் அவன் தயார் பண்ணி அவளும் எடுத்துக்கிட்டு இவனுக்கு கட்டி கொடுத்துட்டு வேலைக்கு போயிடணும். சமையல் வேலையும் செஞ்சு விட்டு அடிஷனலா சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போயிடணும். அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோன்னு வேகமா சமைச்சு வச்சு காப்பி போட்டு டீ போட்டு இவன் போட மாட்டான்.
அப்ப இப்படியெல்லாம் எத்தனை சமூகங்கள் இருக்குது. அந்த சுமைகள்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குதா? அந்த சுமைகள்லாம் உங்க தலையில சுமத்தப்பட்டிருக்கா? நீ போய் வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில இந்த ஆண் சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் அப்படி இருக்குதா? இல்ல. நீ சம்பாதிச்சு எனக்கு சோறு போட தேவையில்லை, நான் சம்பாதிச்சு போடுவேன். நீ உழைச்சு ஓஞ்சோறு எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்றோம்ல. அப்ப எவ்வளவு ரெண்டு வேலை சும்மா வேலைக்கு போறது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேலைக்கு போற பொம்பளைட்டு போய் கேளுங்க தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். இக்கரையில இருந்து பார்த்தா தூரத்துல பார்த்தா அது என்ன செய்யும், பச்சையா தெரியும். அங்க போய் பார்த்தா இது பச்சையா தெரியும். அது ஒண்ணும் இருக்காது. இப்படி கிராஸ்ல பாக்குறீங்க இல்லமா, பச்சையா தெரியும். இப்படி பார்க்கும்போது பச்சையா தெரியாது. அப்ப கிட்ட போய் பார்க்கும்போது இப்படி பார்ப்பான் மனுஷன், இப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்கறான், இப்படி பார்க்கும்போது பச்சை இப்படி நிறைய தெரியும். அப்ப அங்க போய் பார்த்தா இது பச்சையா தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான். அந்த கதை தான் அவன். நீங்க நினைச்சிட்டு வேலைக்கு போறவங்க ஜாலியா வெளியே போறாங்க, ஜாலியா போறாங்களா? அவன் பைத்தியம் முடிச்சு போய் காலையில இவனுக்கு வேலை செஞ்சு வச்சுட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அவசர அவசரமா சாப்பாடை கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும் உடனே ஓடியாந்துக்கிட்டு மறுபடியும் சமையல் மறுபடியும் இது சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, இந்த பெண்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அப்படியெல்லாம் இந்த சமுதாயம் வச்சிருக்குதா? அல்லாஹ் அப்படி ஆக்கி இருக்கிறானா? பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் சாப்பிடுறத கேவலமாக்கி வச்சிருக்கான் அல்லாஹ். நீ தாண்டா கொடுக்கணும், நீ தாண்டா செலவு பண்ணணும், நீ தாண்டா அந்த சுமை ஏத்துக்கணும்னு சொல்லி அது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கஷ்டமா இருந்தாலும் கூடோ கஞ்சோ குடிச்சாலும் நீ தான் அதுக்கு பொறுப்பாளி என்று சொல்லி சுமத்தி வச்சிருக்கிறான. அப்ப அந்த மெண்டல் அவன் தலையில இந்த சுமத்தின சுமை இருக்கு பாருங்க, அதுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி நடந்து நரக வாழ்க்கை ஆக்கி அவங்களுக்கு நரகம். அதனால நன்மை ஒண்ணும் கிடையாது. இது யாருக்கு மாதிரி அதை பேசுறதுனால ஒரு நன்மை ஒண்ணும் கிடைக்காது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், பெண்கள் விளங்கிக்கிறணும். அடுத்தது என்ன, பெண்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்டது என்ன தெரியுமா? ஒரு கெட்ட பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண் வருது. ஒரு பெண்ணு எனக்கு ஒரு சக்களத்தி இருக்கிறா. ஒரு பெண்ணு சொல்லுது, சக்களத்தி என்ன, புருஷன் இன்னொரு பொண்டாட்டி, ரெண்டு பொண்டாட்டிக்க இருப்பாங்க. அந்த இன்னொரு பொண்டாட்டி சொல்லுது, எனக்கு ஒரு சக்களத்தி இருக்கிறா. அந்த சக்களத்திக்கு ஒரு ஆத்திரம் ரோஷம் விட்டுறதுக்காக வேண்டி என் புருஷன் தராதையெல்லாம் எனக்கு தந்த மாதிரி பொய்யா காட்டிக்கிட்டு அந்த அந்த தூண்டி விடுறதுக்குல கிளப்பி விடுறது அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்மணி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னிடத்துல இல்லாத ஒன்றை, தனக்கு வழங்கப்படாத ஒன்றை வழங்கப்பட்டதாக காட்டிக் கொள்கிறாளோ அவ பொய்யான போலி ஆடை அணிந்தவளை போன்றவள். அதாவது ஆடை அணிஞ்சு உள்ள எல்லாம் தெரியுமே, அந்த கண்ணாடி மாதிரி, அந்த மாதிரியான ஆடை அணிந்தவளாக அவள் இருக்கிறாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சக்களத்தை விட்டுருங்க, இந்த மாமியாத்தை அப்படி காட்டுறது பொம்பளைய, என் மாப்பிள்ளை என்னோட தான் இருக்கான்னு காட்டுற மாதிரி இது தராதெல்லாம் தந்துதா சொல்றது, சண்டை உண்டாக்கி விட்டுறது. பெண்களுடைய பழக்கம் என்ன, தங்கச்சிட்டு போய் சொல்றது, எனக்கு ஒரு சேலை எடுத்து தந்தாரு 5000 ரூபா இருக்கும். அவளுக்கு என்ன இருக்கு, தங்கச்சி எப்படி இருக்கு? அப்ப தராதையெல்லாம் தந்ததாக தரலன்னு சண்டை பிடிக்கிறது. வெளியில போய் தராதெல்லாம் தந்ததா சொல்லி குடும்பத்தை ரெண்டாக்கி விட்டு, என் உனக்கு மட்டும் தண்டை எனக்கு தெரியலையோ, பொண்டாட்டி தான் கவனிக்கிறான், அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி தான் கவனிக்கிறான், அக்காவை கவனிக்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டியை தான் கவனிக்கிறான், தங்கச்சியை கவனிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு போக்குகள் எல்லாம் கூட பெண்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்குது. புதுசா இப்போ உள்ளது இல்ல, அந்த காலத்தில் இருந்திருக்குது. இப்படியான போக்குகளையும் பெண்கள் என்ன செய்யணும், மாத்திக்கிறணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்றாங்க. இன்னொரு இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, பெண்கள் அவ்வளவுக்கு ஒரு கண்ட்ரோலா கட்டுப்பாடா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தசூமுல் மர்அத்து வ பஅலுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹி. இன்னொன்னு பாருங்க, இதுல எப்படி பெண்கள் நடக்கணும்னு. நோன்பு இருக்குல்ல, சுன்னத்தான நோன்பு, நீங்க இப்ப நினைச்சா நீங்க நோன்பு வச்சுக்கலாம், நீங்க நினைச்சா நீங்க நோன்பு வச்சுக்கலாம். இன்னைக்கு ரமலான் விட்டுருங்க, வேற நாட்கள்ல நினைச்சா வச்சுக்கலாம், நினைச்சா விட்டுறலாம். ஹராமான நாட்களை தவிர எப்ப வேண்டாலும் நோன்பு வைக்கலாம். இந்த நோன்பு வைக்கிற உரிமைகளை கூட ரமலானை தவிர மற்ற நாட்கள்ல பெண்கள்ட்ட இருந்து இஸ்லாம் எடுத்தது. நீங்க ரமலான் அல்லாத நாட்கள்ல புருஷன் ஊர்ல இருந்தான்னு சொன்னா நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்டுக்கிறணும். யார்கிட்ட கேட்டுக்கிறேன்னு, கணவன்கிட்ட கேட்டுக்கிறணும். எது கேட்டுக்கிறேன்னு, நீங்க நோன்பு வைக்கிற நேரத்தில் அவனுக்கு வேற மாதிரியான உணர்ச்சியில் இருக்கலாம். நீங்க நான் நோன்பா இருக்கிறேன் அப்படின்னு அவன் வேற எங்கிட்ட போயிடுவான். அந்த அதுக்கு சொல்லுது இஸ்லாம், அப்படி சொல்லுது. உங்களுடைய கணவன்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, வெளியூர்கள்ல ஒரு விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அனுமதி இல்லாமல் நீங்க நோன்பு வைக்க கூடாது. அப்ப எவ்வளவு அந்த கணவனுடைய அந்த உணர்ச்சிகளுக்கு, அந்த உறவுகளுக்கு எப்படி மதிப்பளிக்கணும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம். எந்த ஒரு பெண்ணாவது கணவன் கோபமாக இருக்கும் நிலையில மரணித்து விட்டாலேயானால், அதாவது மரணம் எப்பவும் வரலாம், அது யாபத்தில் வச்சுக்கணும்.
நம்ம இப்ப சண்டை பிடிச்சி நாளைக்கு சேர்ந்துக்கலாம் நினைக்கிறோம். உசுரோடு இருந்தா தானே சேர முடியும். சுட்டுன்னு போயிட்டோம்னா சண்டை பிடிச்சிட்டு சேர்ந்துக்கலாம் நினைக்கிறோம். சரிதான், சண்டை ஒரு பேருக்காக சண்டை பிடிச்சிட்டு நாளைக்கு சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறோம். ரைட்டு தான். ஆனா ஒவ்வொருவரும் அடுத்த வினாடி மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். அப்ப கணவன் கோபமாக இருக்கும் நிலையில் ஒரு பெண் வந்து மரணத்தை அடைந்து விடுவாரையானால் அவரை வந்து வானவர்கள் சபிக்கிறார்கள். மலக்குகள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை சபிக்கிறாங்க. நாசமா போ உருப்படுவியான்னு சொல்லி மலக்குகளுடைய சாபம்னா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம சாபம் மாதிரி இல்லை. மலக்குகள் அவங்க சுயமா சபிக்க மாட்டாங்க. அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தாதான் சபிப்பாங்க. மலக்குகளுக்கு சுய அபிப்பிராயம் கிடையாது. அப்ப ஏறக்குறைய அல்லாஹ் சொல்லி சபிக்கிற மாதிரி அல்லாஹ் சபிக்கிற மாதிரி தான். மலக்குகள் சுயமா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, சொந்தமா ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. அப்ப வானவர்களுடைய சாபத்துக்குரியவர்களாக அவங்க ஆகுறாங்க என்பதை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப இந்த விவரங்களை எல்லாம் பெண்கள் வந்து என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக்கொண்டு அதை தங்களுடைய இதுகளை நடத்தி கொள்ளணும். அதே நேரத்தில் இன்னும் சில உரிமைகள் இருக்குது. சில புருஷங்காரன் இருப்பான், நல்லா அல்லாஹ் கொடுத்துருப்பான், நல்லா கொடுத்துருப்பான், கொடுக்க மாட்டான், முன்னாடி கொடுக்க மாட்டான், எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணி எத்தனை 50 காசு கொடுக்கு இந்த மாதிரி கொடுக்குறவனு இருக்கிறான், கஞ்சம் இருக்கிறான். இது மாதிரி சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அபு சுஃபியான்லாம் அந்த மாதிரி ஆளு. அபு சுஃபியான்ங்கிறவன் அவர்லாம் அபு சுஃபியான் யார், நம்ம முஆவியாவுடைய தகப்பனார் அபு சுஃபியான், ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாரும் கூட ஒரு மனைவியுடைய தகப்பனார். அவர் வந்து கொஞ்சம் மாதிரியான கொஞ்சம் கை சுருக்குன ஆள் போல இருக்குது. அப்ப அவங்க மனைவி ஹிந்தா இருக்காங்கல்ல, ஹிந்தாங்கிறவங்கள அந்த ஹம்சாவை கொன்றவங்க, அவங்க பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த ஆளு ரொம்ப வடிகட்டின கஞ்சனா இருக்கிறாரு, இந்த ஆளு உண்மை தரமாட்டேங்கிறாரு, போதுமான அளவுக்கு தரமாட்டேங்கிறாரு, நான் அவருக்கு தெரியாம தேவையான எடுத்துக்கலாமா, பாக்கெட்லாம் வச்சிருப்பாரு, சட்டை கழட்டி போடுவார்ல, எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஹிந்தா வந்து கேட்கறாங்க, எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இப்படி செஞ்சுட்டாங்கன்னா நீங்க குறை சொல்லிடக்கூடாது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போதுமான அளவுக்கு ஒரு தரலன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு எடுத்துக்க. திருட்டுல வராம அவ கணவன் வந்து எனக்கும் என் குழந்தைகளுக்கும் போதுமான அளவுக்கு தரமாட்டேங்கிறார், இருக்குது அவர்கிட்ட இருந்துகிட்டும் போதுமான அளவுக்கு தரமாட்டேங்கிறார், ஆனா வச்சிருக்காரு நிறைய. அப்படி தரலன்னு சொன்னா உனக்கும் அவன் குழந்தைக்கும் தேவையான அளவுக்கு பில் மஅரூஃப்ங்கறாங்க, அதுக்காக நல்ல முறையில் எடுத்துக்கணும், அதுக்காக ஓவரா எடுத்துடக்கூடாது. என்ன மேக்சிமம் அது தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறாங்க. அதை நீங்க கவனத்தில் வைத்து எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, போதுமான அளவுக்கு கொடுக்கிற கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்க மனைவியரை கவனிக்கும் பொழுது போதுமான அளவுக்கு கொடுக்கிற கடமை இருக்குது. கொடுக்க தவறினால் எடுத்துக்கொள்ற உரிமை உங்களுக்கு இருக்குது. எடுத்துக்கிட்டா கணிச்சிடக்கூடாது, எப்படி எடுத்தேன்னு கேட்கக்கூடாது. யார்கிட்ட வேணாலும் நீ கேட்கலாம், மகன்கிட்ட கூட நேர கட்டுற எடுத்துன்னு கேட்கலாம், பொண்டாட்ட கேட்கக்கூடாது. தேவைக்கு எடுத்தேன்னு வாய முடிக்கணும். தேவை கரெக்டான தேவையை சொன்னா மார்க்கம் கொடுத்துக்கிற உரிமையை எவ்வளவு பொறுப்பு சமத்திருக்குன்னு பாருங்க. பெண்களுக்கு வந்து இப்படி உரிமையை கொடுத்து எதுக்கு கொடுத்துருக்கு, நன்றியோட இருக்கிறதுக்கு தான். பெத்த பிள்ளையா இருந்தா கூட கேட்டு எடுக்கணும். நீ யாரோ அவன் யாரோ, ஆனா நீ கேட்காம எடுத்துக்கலாம். உன் தேவைக்கு என்ன செய்யலாம், அவசியமான தேவைக்கு கேட்காம இந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்துல உரிமை வாங்கி தந்திருக்குன்னு சொன்னா, அந்த கணவன் அவ்வளவு ஹக்கு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், அதுக்காகத்தான் சொல்ல வருது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாருங்க, வீட்டுல இருந்து தர்மம் கேட்டு வர்றாங்க. தர்மத்துக்கு வீட்டுல புருஷங்காரன் இருக்க மாட்டான், ஆம்பளையா இருப்பான், இருக்க மாட்டான். முசாஃபிர்கள், பிச்சைக்காரங்க, தேவை உள்ளவங்க எல்லாம் பெண்கள் தான் கேட்டு வருவாங்க. அப்படி கேட்டு வரக்கூடிய நேரத்தில் இவ வந்து கணவனுடைய இதை எடுத்து தர்மம் செய்யலாங்க. பெண்ணுக்குற உரிமையை பாருங்க. கணவனுடைய சொத்தை எடுத்து சொத்துன்னு அள்ளி கொடுத்துறது இல்ல, அது அதுக்குன்னு ஒரு மார்க்கத்தினுடைய வரம்பு இருக்குல்ல, அதை தாண்டிடாத அளவுக்கு, நம்ம நாளைக்கு பிச்சை எடுக்காத அளவுக்கு, நம்ம நடத்துறோம் நின்றாத அளவுக்கு, அந்த அளவுக்கு என்ன செய்யலாம். அப்ப கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண்மணி வந்து தர்மம் செய்வாளையானால், கணவன் வந்து அதில் திருப்தி அடைந்தால் அவனுக்கு முழு கூலி இருக்குதான். முழு கூலி அவனுக்கு இருக்குது, இவனுக்கும் கூலி இருக்குது. கணவன் வந்து அதை அதிருப்தி அடைஞ்சான்னு சொன்னா பாதி கூலி இருக்கான் அவனுக்கு. இவங்க காசு எடுத்து கொடுத்தா, கணவனுடைய பொருளை எடுத்து மனை வர்ற ஆளுக்கு 50 ரூபா தர்மம் போட்டு விட்டா, ரமலான் மாசம் வர்றாங்க, என்ன செய்ய வாசல் நிக்கிறாங்கல்ல, இதுக்கு போய் கேட்டுட்டா இருக்க முடியும், சவுதியில இருந்து பணம் அனுப்புறான், கணக்கு வச்சுட்டா இருக்க முடியும், அவன் பாட்டுக்கு தர்மம் செஞ்சு விட்டுறான். அப்ப தர்மம் செய்து விட்டாலேயானால் அதுக்கு அவளுக்கும் கூலி இருக்குது, அவனுக்கும் கூலி இருக்குது. அவன் அதுக்கு உடன்பட்டுட்டான்னு சொன்னா வந்து முழு கூலி அவனுக்கு இருக்கு, இவளுக்கு இருக்குது. அவன் உடன்படலை என்று சொன்னா
பாதி கூலி அவனுக்கு இருக்குது. மனசால விரும்பலையில அவன் ஏன் இப்படி கொடுத்த, யாரக்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்டான்னு சொன்னா இவளுக்கு கொடுத்ததுக்கான தர்மம் செஞ்ச கூலி இருக்குது, அவனுக்கு அதுல பாதி கூலி இருக்குதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு உரிமைகள் எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்லி காட்டுறோம்னா, அதை பெண்கள் வந்து விளங்கி நடந்துக்கணும். நமக்கு இவ்வளவு உரிமை தந்திருக்குத, நம்ம வீட்டுல கூட நம்ம அத்தாவுடைய மணி பர்ஸ்ல கூட காசு எடுக்க முடியாது. ஒரு பெண் யோசிக்கணும், நம்ம தகப்பனாருடைய மணி பர்ஸ்ல கூட காசை எடுக்க முடியாது, நம்ம தாயாருடைய பீரோவை திறந்து கூட எடுத்துட முடியாது, நம்ம பிள்ளையுடைய காசை கூட எடுக்க முடியாது. ஆனா யார் காசை எடுக்கலாம்? ஒரு பெண்ணு புருஷன் காசை எடுக்கலாம். சமூகத்தில் எடுக்கத்தானே செய்யறாங்க, சமூக அமைப்புல எடுக்கிறமே, நம்ம பெட்டியை திறப்பாங்க, நம்ம இதை எடுத்துக்குவாங்க. அது மாதிரி உரிமைகள் பெரும்பாலான குடும்பங்கள்ல கொடுத்து வச்சிருக்குது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கும் பொழுது அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மரியாதையோட நடந்து கொள்ளணும். அதுக்காக சொல்ல வர்றோம். இந்த அளவுக்கு தர்மம் செய்யற உரிமையை கொடுத்து வச்சிருக்குது, அவங்க வந்து தேவைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை கொடுத்து வச்சிருக்குது. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் வந்து கணவன்கிட்ட வந்து என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் கண்ணியமான முறையில அவங்களுக்கு மரியாதையான முறையில நடந்து கொள்றதுங்கிறது அவங்களுடைய முக்கியமான கடமை. அடுத்தது வந்து அந்த கடுமையான உடன்படிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னோம் நேத்து. கல்யாணங்கிறது சும்மா ஃபார்மாலிட்டி கிடையாது, கடுமையான உடன்படிக்கை. அந்த கடுமையான உடன்படிக்கை என்பதுல ஆம்பளைக்கு மட்டும்தான் நம்ம சொன்னோம். இது அப்படியே நீங்க பெண்களுக்கு வச்சுக்கணும். உடன்படிக்கை ரெண்டு பேரும் செய்யறாங்க. இந்த கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கைங்கிறது சும்மா ஒரு விளையாட்டு போக்கு இல்ல. நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதன் மூலமாக என் கணவனை நான் முழுமையாக திருப்திப்படுத்துவேன், அவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வேன், அவர் தவறான பாதைக்கு செல்வதற்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். பெரும்பாலான குடும்பத்தில் வந்து இந்த சின்ன வீடு செட்டப் பண்றான்னு சொன்னா அதுக்கு பொம்பளை தான் காரணம். அந்த மனைவி ஒழுங்கா அமைஞ்சிட்டான்னு சொன்னா அந்த மாதிரிலாம் அவனுக்கு நினைப்பே வராது. அங்க வந்து வீட்டுல இருக்கிற நரகத்துக்கு பயந்துகிட்டு ஓடுற அளவுக்கு வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறான் நிறைய ஆம்பளைங்க. வீட்டுக்கு போறதுக்கு பயந்து சாவுவான். அதனால போன அப்படி இருக்குமேன்னு சொல்லி அந்த மாதிரி பலவீனமா இருந்தா அதையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே மகா அதிசயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஒரு அதிசயத்தை நான் கண்டதில்லை. என்ன அதிசயம்? உடம்புல பார்த்தாலும் பலவீனமா இருக்கிறீங்க. பெண்களை பார்த்து சொல்றாங்க, உடம்புல எடுத்துக்கொண்டாலும் ஆம்பளையோட ஒப்பிடும்போது பலவீனமா இருக்கிறீங்க. மற்ற அறிவுல எடுத்துக்கொண்டாலும் அதோட ஒப்பிடும்போது கம்மியா தான் இருக்கிறீங்க. அப்படி இருந்துகிட்ட பெரிய பெரிய புத்திசாலியை எல்லாம் காலைல போட்டு அமுக்கி மிதிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுறீங்களே, இதை நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன் அப்படி சொல்றாங்க. ஒரு ஆண் மகனுடைய மூளையவே அப்படி ஆகிருதுங்க. ஒரு ஆண் நல்லா இருப்பான், ஒரு பொம்பளை நினைச்சான்னு சொன்னா அவனை பைத்தியமா ஆக்க முடியும். பொம்பளை நினைச்சான்னு வைங்களேன், அவன் கொடுக்குற டோஸ்ல அவன் மெண்டல் ஆகி போய் அவன் லூஸ் ஆஃப் பண்ணாலும் போயிட முடியும். அவன் நினைச்சான்னு சொன்னா பெத்த தாய் அடிச்சு வரட்டி விட முடியும், அடிப்பான். பொண்டாட்டி நினைச்சான்னு சொன்னா அவன் அந்த சாகசத்தை அப்படி அந்த மாதிரியான பேச்சுக்கள்ல அப்படி மயங்கி விழுந்துறான். இவ்வளவு திரகாத்திரமா இருந்து என்ன இருக்கு, அந்த ஒரு சக்தி அல்ல அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறான். அப்ப அதிகமான கூர்மையான அறிவு படைத்தவனை, உங்களோட வலிமை படைத்தவனை எல்லாம் நீங்க வீழ்த்திடுறீங்க பாருங்க. அது அல்லாஹ் உங்கள்ட்ட கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அதை நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்கள்ட்ட வந்து அந்த சக்தியை கொடுத்திருக்கையில வெளியில போறதுக்கு அவனை வீணா போறதுக்காக காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. தவறான இப்படி எல்லாம் அம்மா அடிக்க சொல்ற, தங்கச்சிக்கு கொடுக்குற நிப்பாட்டிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒண்ணு கொடுக்காத, கூட பிறந்த அக்காவுக்கு ஒண்ணு கொடுக்காத, அவங்க வீட்டு பக்கமே உள்ள நுழையக்கூடாது. எத்தனை வீடுகள்ல, சில வீடுகள்ல என்னடான்னா அந்த மருமகளை பலப்படுத்துவாங்க. சில வீடுகள்ல இவ கொஞ்சம் சாகசமா போகணும்னு நினைச்சாண்டு வைங்களேன், இவ அப்படியே டோட்டல் அவன் குடும்பத்தை விட்டே பிரிச்சு அவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்தம் வந்து அம்புட்டையும் ஒட்டச்சு எடுத்து அப்படி தனி ராஜ்யம் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடுற சக்தி அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன செய்யணும், அந்த கணவன் வந்து தப்பா போகக்கூடாதுங்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா இல்லையா? அவன் பயந்துகிட்டு வருவான். இத்தனையோ வீட்டுல வாயை திறந்து பேசாதவன்லாம் இருக்கிறான். மதீனாவில் உமரலிலான்னு சொல்லுவாங்க, நாங்க மக்காவில் இருக்கும்போது வாயை திறக்க விட மாட்டோம். மதீனாவுக்கு வந்தோம். மதீனாவுக்கு வந்தா அங்க என்னன்னா பொம்பளை ராஜ்யம் நடக்குது. நாங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் மக்காவுல. மதீனாவுக்கு வந்தா பொம்பளைங்க ஆம்பளையில அடக்கி ஆளக்கூடிய காட்சியை பார்த்தோம். இதை பார்த்துட்டு எங்க பொண்டாட்டியிலும் கத்துக்கிட்டாங்க. உமரலிலான்னு சொல்றாங்க, எங்க பொண்டாட்டியிலும் கத்துக்கிட்டாங்க. கத்தவன என்ன பண்ணோம், நாங்க அடியில விட ஆரம்பிச்சிட்டோம். உடனே பெண்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க, என்ன இது அநியாயமா இருக்குது, முகமதுடைய வீட்டை சுற்றி பெண்கள் முறையிட வந்து விட்டார்களே,
இதுக்கு காரணமானவர்கள் நல்லவர்கள் இல்ல, இப்படிலாம் செய்யாதீங்க நீங்க, அதுக்காண்டி பின்னி எடுக்கிறதா, அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி சஹாபாக்கள் காலத்துல அப்படி இருந்திருக்கு. மதீனா ராஜ்யம், மக்கா ராஜ்யம் இருந்திருக்குது. வழங்குதா? மதீனா ராஜ்யம் சொன்னா பெண்கள் ராஜ்யம், மக்கா ராஜ்யம் ஆம்பளை ராஜ்யம் அர்த்தம். அப்படி ரூபா சம்பளம், ஒரு டீ கடையில் வேலை பார்ப்பான், 100 ரூபா சம்பளம். பக்கத்து வீட்டில் உள்ள பார்த்துட்டு 500 ரூபா சம்பளம் வாங்கிக்கப்போ வசதி இருக்காது, முதலாளி திருடிட்டு வந்துடுவான். வேற என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? 100 ரூபாக்காரன் எப்படி 500 ரூபாய்க்கு போவான்? 500 ரூபாய்க்கு வழி இருக்காது, பார்ப்பான். சரி வீட்டில் நுழையிற வந்து 500 ரூபா தான் நுழைய முடியும், வழி இல்லை. எவனா ஏமாளி இருந்தால் திருடி போடுவோம். முதலாளிட்டு கல்லாட்டம் களை வாங்குறான்னா என்ன காரணம்? எல்லாம் இதான் காரணம். இங்க கொடுக்குற தாறு போடுறதுல தாங்க ஊழல்ல இருந்து, லஞ்சத்துல இருந்து, திருட்டுல இருந்து, மோசடியில இருந்து எல்லாம் நடக்குது. கலப்படம் பண்றான். எதுக்கு? இங்க தேவை அதிகமா இருக்கு. வீட்டுல இருக்கிறத கொண்டு போதுமாகிக்கிட்டா ஒருத்தன் கலப்படம் பண்ண மாட்டான். பெண்கள் மாத்திரம் தங்களுக்கு இருக்கிறத கொண்டு போதுமாகிட்டாங்கன்னு சொன்னா அவன் கலப்படம் பண்ணி குழந்தைகள் சாவுறதுக்கு, குழந்தைகளோட உயிரோட விளையாட மாட்டான். நிறைய கேட்கறான், என்ன பண்றது? அப்ப நம்ம தேவைகளை நீங்க ஆண்கள் கெட்டு நாசமா போறதுக்கு நீங்க உங்களுடைய நிர்பந்தங்களும், உங்களுடைய அனாவசியமான தேவைகளும், ஆடம்பரமான விருப்பங்களும் தான் காரணங்கிறத பெண்கள் விளங்கிக்கிறணும். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த ஆடம்பரங்கள்லாம் குறைச்சி தூக்கி எறிஞ்சிடணும். ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமா எடுத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு ஏராளமான வசதிகள் எல்லாம் கொடுத்தும் கூட அல்லாஹ்வுக்கு அம்புட்டியும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. அரண்மனை, மாளிகை வாசம், தங்க நகை, வெள்ளி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை பெண்கள் பெற்றுட்டாங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆகிரத்திலே நல்லவராக இருக்க முடியும். இல்லைன்னு நம்ம பாவியாயிருவோம். பெண்கள் ஒழுங்கா, நீங்க பெண்கள் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா நிறைய ஆண்கள் நரகத்துக்கு அனுப்பிட முடியும். நீங்க நரகத்துக்கு நிறைய போறது மட்டும் இல்ல, நிறைய ஆம்பளைகள் நரகத்துக்கு அனுப்புற அளவுக்கு உங்களால முடியும். அவங்கள சாலிகின்களா மாத்துறது முடியும். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது ஒன்றும் சும்மா சாதாரண பழமொழி இல்ல, ஒரு அர்த்தமுள்ள பழமொழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அது வேற வார்த்தையில சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க யாரும் வந்தாலும் அமைக்கிறீங்கன்னு சொன்னாங்கல்ல, எவ்வளவு பெரிய புத்திசாலி பிரட்டிறீங்க. அதாவது அந்த மாதிரியான ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு பழமொழி. இதை உணர்ந்து நடக்க அல்லாஹ் அருள் புரியட்டும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மன்ன